அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம 12th வரலாறு புக் இருக்கு இல்லையா, அதாவது ஹிஸ்டரி புக். அதுல வந்து எந்தெந்த பாடங்கள் நம்ம முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? மேபி நிறைய ஸ்கூல் புக் தான் நான் படிக்க சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோலையும் சரி. நிறைய அவுட் சோர்ஸ் புக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை தான். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை நம்ம பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணாமல் அவுட் சோர்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம தான் மாட்டிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் என்பது புத்தகங்கள், பள்ளி புத்தகங்கள் தான் அடிப்படை. அந்த அடிப்படையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் போகிறப்ப எது தேவை எது தேவையில்லாத அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கிற முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கிருங்க. ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட் மெயின். ஓகேவா? ஸோ பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா 6th to 12th பக்கம் புக் வரைக்கும், அதாவது 12th புக் வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஸ்கூல் புத்தகங்களே படிக்காமல் அவுட் சோர்ஸ் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அவுட் சோர்ஸும் இப்போ முக்கியம் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நான் என்னோட வீடியோவில் எல்லா வீடியோவும் நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்க. அடிப்படை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக தரவு பண்ணுங்க. அதுக்கு பிறகு அவுட் சோர்ஸ் போங்க. அவுட் சோர்ஸும் படிக்காமல் நீங்கள் போயிடக்கூடாது. அவுட் சோர்ஸில் எந்தெந்த புக் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்னோட முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ யூனிட் 6க்கு சரி, ஐஎன்எம்க்கு சரி, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு, இது எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போனா மட்டும்தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக வந்து எக்ஸாமுக்குள்ளே போக முடியும். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அடிப்படை தரவு பண்ணிட்டோன்னா நம்ம எந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட அந்த அடிப்படையை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கொஸ்டினை கூட ஈஸியாக நம்ம தட்டி தூக்கிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் புக் 12th வரலாறு புக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த புத்தகத்தில் எந்தெந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா பாடங்களும் படிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது, எந்தெந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட இந்த புக் இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த புக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா தயவு செஞ்சு மார்க் கூட பண்ணிக்கோங்க. சும்மா வீடியோ மட்டும் பார்த்துக்கிறாம ஜஸ்ட் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 8 பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன பாடங்கள் அப்படின்னா, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும், இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், அதே மாதிரி காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். 5வது பாடம் வந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், தேசியவாத அரசியலின் வகுப்புவாதம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம், அதே மாதிரி காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. மொத்தம் 8 பாடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அந்த 8 பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்னதான் அவுட் சோர்ஸ் வெங்கடேஷன் புக்கு, அதே மாதிரி பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு, இந்த மாதிரி நிறைய அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஸோ இத்தனை புக்கு நம்ம படித்தாலும் நான் சொன்ன இந்த 12th 11th நான் இன்னொரு வீடியோவை தர்றேன். 12th வந்து இந்த 8 பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 12th இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் தான் படித்தேன். எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஓகேவா? ஸோ அப்புறம் நான் நிறைய சர்ச் பண்ணி தேடி சிலபஸ் வைஸ் எங்கே இருக்குன்னு தேடி என்னோட செல்ஃப் அனலைஸ் மூலியமாக தான் இந்த நான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி நிறைய வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன். ஐயோ, இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் சிலபஸ்ல கவர் ஆகுது அப்படின்னு. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 1 இயர் வந்து ஒரு ஃபீல்டு ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து ஈஸியாக அவங்களே மூவ் பண்ணிடுவாங்க, யாரோட கைடன்ஸ் எல்லாமே வந்து. ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டதாலும் சரி, நான் சொன்ன இந்த 8 பாடங்களை படிக்காம நீங்க எக்ஸாமுக்கே போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ லைன் பை லைன் படிக்கணும். சும்மா நீங்க இந்த 8 பாடங்களும் சும்மா சாதாரணமாக படிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா முதல் உலகப் போரின் தாக்கம் வந்து இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கான். ஸோ 1914 to 1918 20 காலகட்டங்களில் தான் முதல் உலகப் போர் நடந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அப்போ நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ 1919 இரட்டை ஆட்சி முறை, அப்போ அன்னி பங்களிப்பு, இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து எப்படி ரூல் பண்ணாங்க, எந்த மாதிரி சட்டங்களை ஏற்றினாங்க அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் நிறைய வந்து விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வங்கப் பிரிவினை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, 1905 கர்ஷன் பிரபு எப்படி பிரிச்சாரு, அதன் மூலமா வெடித்த போராட்டங்கள் என்னென்ன, அது பிறகு காந்தி வந்து எப்ப தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்தாரு, இந்தியாவில் வந்து ஐஎன்சில சேர்ந்து என்னென்ன இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி இந்தியா விடுதலை பெறதுக்கு என்னென்ன ரூல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சும்மா நம்ம ஏனோதானோ அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது. 12th புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th அப்புறம் 12th தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐஎன்எம் பொறுத்த அளவுக்கு. ஓகேவா? ஸோ ஐஎன்எம்ல இருந்து நம்மளுக்கு ஹிஸ்டரி ஐஎன்எம் சேர்த்து மொத்தம் 10 மார்க் கேட்குறாங்க. அதுல ஐஎன்எம்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ஸா கேட்பாங்க. அந்த 5மே நம்ம தட்டி தூக்கணும். அப்ப
நம்ம ஸ்கூல் புக்கை பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணிட்டு அவுட் சோர்ஸும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 5 மார்க் நம்ம ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நடந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு இல்லையா, அதுலேயுமே ஐஎன்எம்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் முக்கியமான கொஸ்டின்லாம் பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்கூல் புக் இந்த புக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, மெயின்ஸ்க்கே கேட்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது நார்மலாக நம்ம குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதுறப்போ கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. அதான் நிறைய ஸ்கூல் புக் நிறைய பேர் கேட்பீங்க, ஸ்கூல் புக்லேருந்து கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. ஸ்கூல் புக்கு படிக்கணும், படிக்காம போயிடக்கூடாது. பேசிக்கை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நீங்க அவுட் சோர்ஸ் போகணும் அப்படின்னு தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அவுட் சோர்ஸ் நிறைய கேட்குறாங்க, இல்லை நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்கூல் புக்கை நீங்க அடிப்படையை முழுசா ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்கூல் புக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன அந்த 12th 8 பாடங்கள் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஐஎன்எம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 11th எந்தெந்த பாடம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ் படிங்க. ஸ்கூல் புக் படிக்காம நீங்க அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு வே. அதை சொல்றதுக்காக தான் இது. ஓகேவா? அந்த வீடியோ நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ நீங்க ஸ்கூல் புக் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அவுட் சோர்ஸ் படிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? பட் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஸ்கூல் புக்கு கண்டென்ட் மட்டும் ரிப்பீட் ரிவிஷன் விட்டுக்கே இருங்க. எந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க கண்டிப்பா 2026 இந்த வருஷம் நடக்கக்கூடிய டிசம்பர் 20ல எல்லாரும் பாஸ் ஆகும். அதே மாதிரி உங்க எஃபர்ட்டை டெய்லி கொடுங்க. டெய்லி உங்க எஃபர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வந்து விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய டீச்சிங்கும் எடுத்து நான் சேனலில் கொடுக்குறேன். ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.